உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நான் 2024 ஏசியன் காம்படிஷன் பண்ணல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் காம்படிஷன் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சீங்க? அந்த வருஷம் காம்படிஷன் பண்ணக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சீங்க? இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. திடீர்னு கலந்துக்கிறேன்னு சொன்னேன், சரி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வீடியோவா நான் பார்த்தேன். காம்படிஷன்னா எப்படி இருக்கும், முத பிள்ளை சேர்ந்துக்கிறானே அப்படின்ட்டு அதெல்லாம் கவனிச்சேன். ஒவ்வொரு செல்லையும் பார்க்கிற யூடியூப்ல இன்ஸ்டாலெல்லாம் பார்க்கிற கொஞ்சம் பயம் வந்துச்சு. இப்படிலாம் செய்கிறாங்க, இவ்வளோ வெயிட் குறைக்கிறாங்க, உடம்பு இப்படி கட்டாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கவும் கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு ரீல்ஸ் எடுத்து உடம்ப குறைச்சி இந்த ஒவ்வொன்றா போடும்போது அழுகையே வந்துச்சு. பிள்ளை இப்படி இருக்கானே, இதில் இவ்வளோ கஷ்டப்படுறானே, சாப்பிட்றது கூட அளவு, டயட், இதெல்லாம் என்னென்னமோ சொன்ன, எனக்கு எதுவுமே புரியல. ஆனா நீ அளந்து இப்படிதான் போடணும், இதுதான் சாப்பிடணும்னு சொல்லல கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு. அதுக்கப்புறம் காம்படிஷன் சொல்லி நீ கிளம்புன, சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா ஜெயிச்சு அந்த அவார்டை காமிக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அழுத கண்ணீர் வீண் போகல, பிள்ளை ஜெயிச்சிட்டானு. அதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன்.